கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக திருச்சபை நமக்கு கொடுத்த தலைப்பு கிறிஸ்துவே ரட்சிப்பின் வெளிப்பாடு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்தபோது அதை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட வாக்கியத்தை இங்கே குறிப்பிடுகிறார். இஸ்ரவேல் தேசத்தின் வடக்கு பகுதியான தான், நப்தலி, செபுலோன் ஆகிய தேசங்கள் இணைந்து அது புறஜாதியாருடைய கலிலேயா என்று அழைக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே முதலாவதாக விக்கிரக ஆராதனையை கொண்டு வந்த ஒரு கோத்திரம் இந்த தான் கோத்திரம். அதை சுற்றி இருக்கிற தீரு சீதோன் பட்டணங்கள் அருகில் இருக்கிற ஜனங்கள், அவர்கள் விக்கிரக ஆராதனையிலே பழகின இருதயம் உள்ளவர்கள், ஆவிக்குரிய ஒரு இருளிலே இருக்கிறவர்கள். தேவகுமாரனா இயேசு கிறிஸ்து அங்கெல்லாம் சென்று சுவிசேஷத்தை சொல்லிய போது அவர்களுக்குள்ளே ஒரு வெளிச்சம் கிடைத்தது. இதைத்தான் தீர்க்கதரிசி முன்னுரைத்திருந்தார். மத்தேயு அதை குறிப்பிடுகின்றார். இருளில் இருக்கிற ஜனங்கள் மிகப்பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். முதலாவது, இருளின் தன்மைகள் என்ன? இருள் நடக்க வேண்டிய வழி இன்னதென்று தெரியாமல் இடரச் செய்கிறது. இருளிலே நடக்கிறவன் இடறுவான். யோவான் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடறுவான் என்றார். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், துன்மார்க்கருடைய பாதையோ கார் இருளை போல் இருக்கும், தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள். யோவான் 12:36, இருளில் நடக்கிறவன் போகிற இடம் இன்னதென்று அறியான். நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் எங்கே போகிறோம், எதை நோக்கி நம்முடைய பயணம் இருக்கிறது என்று தெரியாமல், போகிற பாதை இன்னதென்று அறியாமல் இடறி விழுகிறவர்கள் அநேகர். அவர்களுக்கு தேவகுமாரனின் வெளிச்சம் உதிக்கும் போது அவர்கள் நடக்க வேண்டிய வழி இன்னதென்று அறிந்து கொள்வார்கள். அப்படி காலங்காலமாக புறஜாதியாரோடு கலந்து விக்கிரகாரங்களிலே மூழ்கி இருந்த அந்த தேசத்தாருக்கு தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து வெளிச்சமாக வந்தார். இருளின் அதிகாரத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி தம்முடைய ராஜ்யத்துக்கு உட்பட பண்ணினார். இரண்டாவதாக, இருளானது காண்கிற எல்லாவற்றையும் மறைத்து போடுகிறபடியினால் வாழ்க்கை முழுவதும் செய்ய வேண்டியது இன்னதென்று தெரியாமல் போகிறார்கள். அவர்களுடைய பார்வையே மாறி போகிறது. அவர்கள் நல்லதை பார்க்க விடாதபடிக்கு அவர்கள் கண்கள் இருளடைந்திருக்கிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். பிசாசு ஜனங்களின் மனதை குருடாக்கினான். எனவே இயேசு கிறிஸ்து மெய்யான வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசித்தும் அவர்கள் அதை நோக்கி பார்க்காமல் தங்கள் விருப்பப்படியே வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தெரிந்து கொள்கிறார்கள். குருடாக்கப்பட்டவர்களுடைய கண்களை திறக்கும்படிக்கு தேவகுமாரன் இறங்கி வந்தார். மூன்றாவது, இருள் ஒளியை பகைக்கிறது. இருளும் ஒளியும் வேறுபட்டவை. எங்கே தன்னை மேற்கொண்டு விடுமோ என்று இருள் ஒளியை பகைக்கிறது. ஆனால் ஒளிதான் மேற்கொள்ளும். ஒளி இருக்கிற இடத்துக்குள்ளே இருளை கொண்டு வர முடியாது. இருள் இருக்கும் இடத்துக்குள்ளே ஒளியை கொண்டு வந்தால் அந்த இருள் ஒளிந்து போகும். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நீதிக்கும் அநீதிக்கும் சம்மதம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? யோவான் 3:20, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், ஒளியின் இடத்தில் வராதிருக்கின்றான். யோவான் 1:5, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இருளுள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற தேவகுமாரன் வெளிச்சம் வரும்போது இருளானது பகைத்துக் கொண்டே இருக்கும். தேவனுடையவர்களை, பரிசுத்தமாய் நடக்கிற ஜனங்களை இந்த உலகம் பகைத்துக் கொண்டேதான் இருக்கும். அவைகளுக்கு மத்தியிலே அவர்கள் வெற்றி பெற்றவர்களாக வாழுகிற ஒரு வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படியானால் இருள் நடக்க வேண்டிய பாதையை மறைக்கும், பார்க்க வேண்டியது என்னதென்று பார்க்க விடாமல் கண்களை குருடாக்கும், ஒளியை பகைக்கும். இந்த 3 தன்மைகளும் இருளிலே இருக்கிறது. அப்படியானால் ஒளியின் தன்மைகள் என்ன? உலகத்தின் ஒளியாக இறங்கி வந்த அவருடைய அந்த ஒளியின் தன்மைகள் என்ன? முதலாவது, ஒளி நம்மை நமக்கு காட்டுகிறது. ஒருவன் இருளில் இருந்து வெளிச்சத்துக்குள்ளே வந்த பிறகுதான் தன்னுடைய கைகள், கால்கள், உடம்பு எல்லாவற்றையும் பார்க்க முடியும். அவன் இருளில் இருக்கிற போது அவனுடைய கையே அவனுக்கு தெரியாது.
தேவகுமாரன் வெளிச்சத்துக்குள்ளே ஒருவன் வரும்போதுதான் தான் எப்படிப்பட்டவன் என்பதை உணர்கிறான். அதாவது அவருடைய வெளிச்சத்திலே வரும்போது ஒவ்வொரு மனுஷனும் தன்னை பாவி என்று உணர்ந்து கொள்கின்றான். தான் தூய்மையாக்கப்பட வேண்டியவன். நான் யார் என்று தேவகுமாரன் வெளிச்சத்திலே தான் தன்னை உணர்ந்து கொள்ளுகின்றான். எபேசியர் 5:13 வெளியரங்கமாக்குகிறதெல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறது. இதுவரை மறைந்திருப்பவைகளை வெளிச்சமானது தெளிவாக காட்டி விடுகிறது. தேவகுமாரன் சமூகத்துக்கு வந்த அநேகர் தங்களை பாவி என்று உணர்ந்து கொண்டார்கள். அவர் சொல்லாவிட்டாலும் தாங்கள் பாவிகள், தாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று உணர்ந்து கொண்டார்கள். பேதுருவின் படகிலே இயேசு அமர்ந்து போதகம் பண்ணி முடித்து ஆழத்திலே தள்ளி மீன்பிடி என்று சொன்னவுடனே மீனை பிடித்தார். பிடித்த உடனே மீனையும் படகையும் எல்லாவற்றையும் மறந்து இயேசுவின் பாதத்திலே விழுந்து, நான் பாவியாகிய மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்படியானால் இயேசு அவரை பார்த்து, நீ பாவியாகிய மனுஷன் என்று சொன்னாரா? சொல்லவில்லை. ஆனால் இதுவரை யாரோ ஒருவர் படகிலே உட்கார்ந்து போதகம் பண்ணினார், ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இப்பொழுதோ என்னுடைய வாழ்க்கையிலே அவர் குறுக்கிட்டு என்னுடைய தோல்விகளை அறிக்கையிட செய்து, நாம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் பிடிக்கவில்லை என்று அறிக்கையிட செய்து என்னை ஆசீர்வதித்து திரள் கூட்டமான மீன்களை ஒரே வார்த்தையினாலே கொண்டு வந்திருக்கிறாரே, அப்படி என்றால் இவர் யார்? இவர் யார் என்று அவன் உணர்ந்த வினாடி அவருக்கு முன்பாக நான் யார் என்று உணர்கிற அந்த உணர்வை பெற்றான். எனவேதான் நான் பாவியாகிய மனுஷன் என்று தேவகுமாரன் பாதத்திலே விழுந்தார். ஆனால் இயேசு பாவி என்று உணர்ந்த ஒருவனை சரி அப்படியே இரு என்று விட்டு போகிறவர் அல்ல, தன்னோடு அழைத்து சென்று பரிசுத்தப்படுத்தி மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்றுகிறவர். தன்னை உணரச் செய்து வாழ்க்கையை மாற்றுகிறது தேவனுடைய வெளிச்சம். தேவகுமாரனின் வெளிச்சத்திலே வரும்போதுதான் நம்முடைய அழுக்குகள், கந்தைகள், நாம் எங்கெல்லாம் தவறி இருக்கிறோம் என்று தெரிய வருகிறது. சகேயுவின் வீட்டுக்கு இயேசு போகும்போது அவனுக்கு என்னென்ன செய்ய என்று எதுவும் சொல்லவில்லை. ஆனால் சகலத்தையும் அறிந்த ஒருவர், என்னை பெயர் சொல்லி அழைத்தவர், அவர் என் வீட்டுக்கு வருகிறார். அப்படியானால் நான் எதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று அவன் உணர்ந்தவனாய், நான் யாரிடத்திலெல்லாம் அதிகமாய் வாங்கியிருக்கிறேனோ அவர்களுக்கெல்லாம் திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அப்படியானால் நாம் செய்ய வேண்டியது இன்னதென்று இந்த வெளிச்சம் நமக்கு காட்டுகிறது. இரண்டாவது, நாம் நடக்க வேண்டிய பாதை இன்னதென்று வெளிச்சம் நமக்கு காட்டுகிறது. ஒருவன் பகலிலே நடந்தால் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடர மாட்டான். தேவகுமாரன் வெளிச்சத்திலே ஒருவன் நடக்கும்போது அவன் செய்யத்தகாதவைகளை செய்து இடறி விழுந்து தண்டனைக்குள்ளாக மாட்டான். தான் போகிற பாதை இன்னதென்று அறிந்திருக்கிறான். அது எங்கே போய் முடிகிறது? பரலோகத்திலே போய் முடிகிறது. ஆனால் தேவனுடைய வெளிச்சம் நாம் பரலோகத்துக்கு செல்வதை உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. நாம் பரலோகத்தை நெருங்க நெருங்க நாம் நடக்க வேண்டிய பாதை இன்னதென்று நாம் அறிந்து கொண்டே வருவோம். யோவான் 8:12 மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இந்த ஒளி ஒருவனுக்குள்ளே பிரவேசித்து அவனை சுத்தமாக்கும் போது அவன் அந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கும் காட்டத்தக்கதாக தேவகுமாரனை பெற்றுக்கொண்டவன் தனக்குள்ளே அந்த வெளிச்சத்தை அடைந்திருப்பான். அதைத்தான் தேவகுமாரன் சொல்கிறார், நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்லுகின்றார். ஒரு கிறிஸ்தவன் சமுதாயத்திலே அநேகருடைய கவனத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறான். அவன் உலகத்தோடு வாழாமல் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அவனை சுற்றி இருப்பவர்கள் அதை காண்கின்றார்கள். ஒரு பட்டணம் என்றால் அதிலே அநேக விளக்குகள் உண்டு. கிறிஸ்தவர்கள் திருச்சபையாக இணைந்திருக்கும் போது அது அநேக விளக்குகள் இணைந்த ஒரு பட்டணமாக எவ்வளவு தூரத்திலிருந்து பார்த்தாலும் தெரியும். மூன்றாவது, வெளிச்சம் சந்தோஷத்தை தருகிறது. பிரசங்கி 11:7 வெளிச்சம் இன்பமும் சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியமுமாமே. வெளிச்சம் எப்பொழுதும் சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. தெருவிலே பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். மாலை 6:30 மணி வரை மின்சார தடை ஏற்பட்டிருக்கிறது. எனவே எங்கும் இருளாய் இருக்கிறது. திடீரென்று கரண்ட் வந்து மின் கம்பங்கள், வீடுகளின் வெளியிலே போட்டிருக்கிற லைட்டு எல்லாமே எரிய ஆரம்பித்த உடனே, அதை கண்டவுடனே பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷத்தை ஓ என்று சத்தம் போடுவார்கள். இவ்வளவு நேரம் இருள் இருந்தது, இப்போது வெளிச்சம் வந்துவிட்டது. வெளிச்சம் இன்பமானது. அப்போஸ்தலர் நடபடிகள் 8:5-8. அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு சென்று அங்கே கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணினான்.
அதன் முடிவு என்ன? அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. தேவகுமாரனை அவன் அவர்களுக்கு கொடுத்த போது அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று வாசிக்கின்றோம். வெளிச்சம் இன்பமும், சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியமுமாமே. வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும். நான்காவது, இந்த வெளிச்சம் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு பரவும். அது பரவி பயன் தரும். யோவான் 1:9 உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. தேவகுமாரன் வெளிச்சம் காட்டி வழிகாட்டுவது மட்டுமல்ல, ஒருவனுக்குள்ளே அவர் பிரகாசிக்கும் போது அவனை கொண்டு இந்த உலகம் சந்திக்கப்படுகிறது. கேண்டில் லைட் சர்வீஸ் நடத்துவார்கள். அப்பொழுது முதல்ல ஒருவர் கேண்டில் எடுத்து அடுத்தவருக்கு கொடுப்பார், அடுத்தவருக்கு கொடுப்பார். அந்த நெருப்பை ஒருவர் மற்றவருக்கு வீதம் ஒரு 3 நிமிடத்திலே அந்த திருச்சபை முழுவதும் எல்லார் கையிலும் மெழுகுவர்த்தி எரிந்து கொண்டிருக்கும். அப்பொழுது பாருங்கள், அந்த இடமே முழுவதுமாய் வெளிச்சமாய் மாறிவிடும். இந்த வெளிச்சம் ஒருவனுக்குள்ளே பிரவேசிக்கும் போது அவன் பிரகாசிக்கிறவனாக மாறுகிறான். யாத்திராகமம் 34:29 தன்னோடு அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அதை எல்லாரும் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் இங்கே மோசே என்ற மனுஷன் தேவனோடு பேசிவிட்டு வந்தான். அவனுக்கே தெரியாது தன்னுடைய முகம் பிரகாசித்திருக்கிறது. நமக்குள்ளே பிரவேசிக்கிற வெளிச்சம் நாம் அது பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது என்பதை உணரும் என்பதாகவே அந்த வெளிச்சம் இருளிலே பிரகாசிக்கும் இயல்புடையது. மத்தேயு 5:14 நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஒரு கிறிஸ்தவன் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கிறிஸ்துவை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும்போது உங்களுடைய தோற்றம், உங்களுடைய பேச்சு எல்லாம் உங்களுக்குள்ளே ஒரு வெளிச்சம் இருப்பதை வெளிப்படுத்தும். அப்பொழுது அது அநேகரை பாதித்துக் கொண்டே இருக்கும். நீங்கள் விளக்கு தண்டின் மீது வைக்கப்பட்ட ஒரு விளக்காய் இருக்கிறீர்கள். அது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். தேவகுமாரன் அங்கே சென்று காலங்காலமாக இருளில் இருக்கிற அந்த ஜனங்களுக்கு போதித்தார். அநேக தேவகுமாரனை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த ரட்சிப்பின் வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டார்கள். இந்த வெளிச்சத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? கிறிஸ்தவர்களே அநேகர் தேவகுமாரனை தொழுது கொள்கிறார்கள். ஆனால் வெளிச்சமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதும் இல்லை, அதை பெற்றுக்கொண்டவர்களாய் காட்டிக்கொள்வதும் இல்லை. இந்த வெளிச்சத்தை எப்படி அடைவது? எபேசியர் 5:14 தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். தேவகுமாரன் வெளிச்சம் யாருக்கு கிடைக்கிறது? விழிப்புடன் இருப்பவர்களுக்கு. ஆவிக்குரிய தூக்கத்திலே இருக்கிற அநேகர் இருக்கிறார்கள். என்ன நடக்கிறது, என்ன போகிறது எதுவும் தெரியாது. தேவகுமாரனுடைய பிள்ளைகளாக இருப்பதனால ஜீவன் இருக்கிறது, ஆனால் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தூங்கிக் கொண்டிருக்கிற திருச்சபை விழித்து எழும்ப வேண்டும். அப்பொழுது கிறிஸ்து நம்மை பிரகாசிப்பார். யோவான் 12:36 நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியின் இடத்தில் விசுவாசமாயிருங்கள். யோவான் 8:12 என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஒளியின் இடத்திலே விசுவாசம் வையுங்கள், என்னை பின்பற்றுங்கள். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகின்றார். அவரை விசுவாசித்து அவரை பின்பற்ற கடவோம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம் பிரகாசிக்கும். பிலிப்பியர் 2:14 ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். 2 பேதுரு 1:19 அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிப்போம். ஏனென்றால் வசனம் வெளிச்சம் தரும். தேவகுமாரன் சொல்லி சென்ற அவருடைய வார்த்தைகள் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவைகள் ஒளிந்து போகாது, அவை வழி நடத்தும். அதை பிடித்துக் கொண்டு உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிப்போம். இருளுள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற விளக்கை போன்ற தேவகுமாரனுடைய வசனங்களை பிடித்துக் கொள்ளும் போது நாம் பிரகாசிப்போம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சிந்தனைகளோடு வாழ கர்த்தர் தாமே நமக்கு நல்ல கிருபைகளை தந்தருள்வாராக. ஆமேன்.